கோயம்புத்தூர்ல ஸ்பிரிங் சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா? வெறும் 500 கிராம்ஸ் மட்டுமே வர 4 to 6 வீக்ஸ் டெண்டர் சிக்கன் தாங்க ஸ்பிரிங் சிக்கன். ஸோ பீலமேடு ஃபன் மால் ரோட்ல தான் சிக் அண்ட் ஃப்ரைன்ற இந்த நியூ ஃபுட் ட்ரக்கை ஒரு லிட்டில் சீட்டிங் ஸ்பேஸோட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் யூஎஸ்பியே இந்த ஸ்பிரிங் சிக்கன் தாங்க. அது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்போஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த காம்போஸ்ல ஸ்பிரிங் சிக்கனோட சேர்ந்து 4 பீஸ் பரோட்டா ஒரு சப்பாத்தி ஒரு கீ ரைஸ் வித் கிரேவி அண்ட் லைம் ஜூஸோட தராங்க. அந்த ஸ்பிரிங் சிக்கன் ஃபர்ஸ்ட் வாயிலே எனக்கு அவ்வளோ பிடிச்சு போச்சு. செம்ம டேஸ்டி அண்ட் ஜூஸியா இருந்தது. மெயினா இந்த ஸ்பிரிங் சிக்கனை இவங்க சிக்னேச்சர் ஃப்ரை அண்ட் கோகோனட் ஃப்ரைன்ற 2 டிஃபரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல தராங்க. அண்ட் ரெண்டுமே நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருந்தாலும் அந்த கோகோனட் சிக்கன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிடிச்சிருந்தது. அண்ட் 4 பீஸ் பரோட்டா லைம் ஜூஸ் அவ்வளோ சிக்கனோட வர இந்த காம்போ செம்ம ஃபில்லிங்கா கொடுக்குற அமௌண்ட்டுக்கு சூப்பர் வர்த்து. வேணும்னா கீ ரைஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம், அதுவுமே சூப்பரா இருந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நான் இவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு சிக்கன் ரோல் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்ல பண்ணியிருந்தாங்க. சீஸியா சூப்பரா இருந்துச்சு. இவன் எங்களோட கிழி பரோட்டால கூட 3 பரோட்டா வச்சு அதுக்கு நடுவுல 2 லேயர் ஆஃப் சிக்கன் ஃபில்லிங் கொடுத்திருந்தாங்க. சோ மெயினா இங்க நீங்க என்ன வாங்குறீங்கனாலுமே உங்க வயிறு ஃபுல் ஆயிருங்க. அந்த அளவுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு செம்ம வர்த்தான குவாண்டிட்டி தராங்க. ஆல்சோ மெயினா ஒரு ஃபுட் இன்ஜினியர் தான் இந்த ஃபுட் ட்ரக் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸும் யூஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலா பண்றதா சொன்னாங்க. அப்ப நீங்களும் சீக்கிரமே சிக் அண்ட் ஃப்ரை விசிட் பண்ணி பாருங்க. டாடா.